மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 நாள் அந்த அம்மா வீடியோவில் வரல, பெரிய வீடியோவில் அவங்க அப்பா இருந்தாங்க. அதனால அவங்க அப்பா பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு தான் அவங்க அப்பா எங்களை செட்டில் பண்ணி விட்டுட்டு இன்னைக்கு தான் அங்கே வியாபாரத்துக்கு போயிருக்காரு. ரெட்டை பிடிப்பு பட்டாச்சு இன்னைக்கு. ஆச்சுக்கு ஆறு பத்தாரு ஏறு பத்தாரு சிக்கி 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 சிக்கி. அதனால இவங்க அப்பா வந்து இன்னைக்கு தாங்க லைனுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயம் பதில் சொல்லிக்கிறேன். உங்கள் மூஞ்சிக்கெலாம் எதுக்கு வீடியோ அப்படின்னு நேற்று ஒரு கமெண்டு நான் ஏற்கனவே நிறைய இதுக்கு இதெல்லாம் பதில் சொல்லிட்டேன். நம்மளை நிறைய பேர் அப்படி கேட்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாம் நம்ம உறவுகள் தான். நெகட்டிவ் கமெண்டை பார்த்து நம்ம பயந்தோம்னா யூடியூப்பில் வரவே முடியாது, மேலே போகவும் முடியாது. ஒரே ஒரு கமெண்ட் தான். ஏங்க உங்களை 100 பேர் உங்கள் மேலே பாசமாக இருக்காங்க, ஏன் அந்த ஒரு கமெண்ட்டை பேசுகிறீங்கன்னா அந்த ஒருத்தர் கூட ஏன் நம்மளை வெறுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறணுமே அப்படின்னு தான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஐயோ காத்தடிக்குது, ஜன்னல் பூட்டுதே, இருங்க இது எப்படி நிற்க வைக்கிறது இல்லை. அப்புறம் வந்து ஏன் இந்த வீட்டுக்கு மாறுனீங்க அப்படின்னு ஒரு கமெண்டு, அவங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லிட்டேன். எனக்கு நிறைய முதல் சிக்கல் என்னென்னா, 1 வருஷமாக டவரே இல்லைங்க. டவரே இல்லாத அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம்னா அதுக்கு முக்கியமாக வீடியோ போடுறதுக்கு டவர் பிரச்சனையாக இருக்கவே கூடாது. ரொம்ப நெட்டு கிடைக்கலனாலும் வீடியோ போடுறதுக்காக நெட்டு கிடைக்கணும் இல்லையா? அங்கே நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு 8 நிமிஷம் வீடியோ நான் போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் உட்காந்தே இருக்கணும் எடிட் பண்ணிட்டு. அது நிறைய பேர் அது யூடியூபராக இருந்தால் தான் தெரியும். அந்த டவர் பிரச்சனை இருந்துச்சுன்னா வீடியோ வந்து போட முடியாதுங்க. இது வந்து 2வது. அது ஒரு முக்கியமான காரணம், அந்த டவர் பிரச்சனை. இருந்தாலும் பரவாயில்லன்னு மாசமாக இருந்ததுனால வீடு ஓயாமல் மாறக்கூடாது. ஏற்கனவே வந்து அந்த வீடு மாசமாக இருக்கும்போது மாறி வந்தது. அதனால் பார்த்திங்கன்னா சரி குழந்தை பிறக்கட்டும் வெயிட் பண்ணோம். இப்போயும் பாப்பாவுக்கு 8 மாதம் ஆகி போயிடுச்சு. அங்கே உள்ளவங்களையெல்லாம் பாப்பா ரொம்ப மிஸ் பண்ணுதுங்க. ஏன்னா நம்ம டக்குன்னு எல்லாரோடையும் நான் பழகிடுவேன், உங்களுக்கே தெரியும். பழகிட்டோம்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிரியலை. அங்கே எல்லாருமே எனக்கு நல்லா பழக்கம். வரையில் சங்கட்டப்பட்டாங்க, காம்பவுண்டுக்குள்ள உள்ளவங்கெல்லாம் ஏங்க போகிறீங்க, ஏமா போகிற அப்படின்ட்டு வருத்தப்பட்டாங்க. இருன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு இது வந்து எனக்கு யூடியூப்போட சம்பளம் ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. எங்கள் வீட்டில் இருக்கும்போது மாதம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அது அங்கே நம்ம வாடகை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டவர்னாலேயே எனக்கு வீடியோ போடுறதெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 4 மாதமாக இருக்கும்போதெல்லாம் 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சம்பளம் வாங்கினேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இதை நம்பி நான் வந்து ஒரு 50,000 ரூபா லோன் வாங்கிட்டேன். அதை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யூடியூப்பில். 50,000 ரூபா லோன் வாங்கி நான் ஒன்றும் அதை வீணாக செலவு பண்ணலை. வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த வீட்டுக்கு போனப்போ வாஷிங் மிஷின் வாங்கினேன். ஏன்னா எனக்கு வீசிங் பிரச்சனை, மூச்சு திணற பிரச்சனை அதிகமாக இருந்ததுனால கையில் துவைக்க முடியாதுங்கிறதுக்காக வாஷிங் மிஷின் வாங்கி அந்த லோனை வந்து நான் யூடியூப் பணத்தில் தான் கட்டிக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் சம்பளம் வர்றது நின்று போயிடுச்சுங்க. அப்புறம் அந்த டியூ வந்து 2 வருஷம் கட்டணும். எங்கள் வீட்டுக்காரர் தாங்க இப்போ கட்டிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அதே ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். ஏன்னா இதில் நான் இன்னொன்று வந்து நான் யோசிக்காமல் நான் பாட்டுக்கு சொல்லிடுவேன். 6,000 ரூபா வீடு பாருங்கள், நல்லா தாராளமாக பெரிய வீடாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு அவ்வளோ பெரிய வீடு நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்தாதான் அவ்வளோ பெரிய வீடு தேவைப்படும். இப்போ பூரா சின்ன பிள்ளைங்கிறதுனால எல்லாம் அப்படியே அதுங்க பாட்டுக்கு படுத்துக்கிறதுங்க, விளாண்டுக்கிறதுங்க. அதனால பெரிய வீடு தேவையில்லை. இந்த வீட்டுக்கே போவோன்னுட்டு அப்படியே வந்தது தான் அந்த வீட்டுக்கு. இந்த குடுமையை பிடுங்கிருச்சுங்க இந்த பிள்ளை. ஏன் பாப்பா சிண்டை பிடுங்கினே? இங்கே போச்சு கயிறு, இதை காணார் அப்புறம். சரி நீ டவுசர் போடல, நீ எப்படி தூக்கி கட்டுறது? அங்கே பாரு. அப்படியே இருக்கு அப்படின்ட்டு அது ஒரு பிரச்சனைங்க. வாடகை, இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளோன்னு கமெண்டில் கேட்டிருந்தீங்க. இந்த வீட்டுக்கு வந்து வாடகை 4,000 ரூபா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அந்த வீட்டு நாங்கள் இதுக்கு முதல்ல இருந்த வீட்டில் வாடகை 3,000 ரூபா. கரண்ட் பில்லு 3,500 நினைக்கிறேன். சாரி 3,500. கரண்ட் பில்லு அது இது லொட்டு லொசுக்கு எல்லாம் சேர்ந்து 4 ரூபா அங்கே வரும். இங்கே வந்து வாடகை 4,000 ரூபா. இன்னும் கரண்ட் பில்லு இருக்குது. இன்னொன்று வந்து கரண்ட் பில்லு ஏதோ ஜாயிண்ட்டுன்னு சொன்னாங்க, என்னன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னால் தான் தெரியும். அந்த மாதிரி முக்கியமானது எங்களுக்கு பாத்ரூமு தாங்க. பிள்ளைய வந்து
துணைக்கு வான்னு கூப்பிடுறாங்க. நான் அதுலேருந்து வந்ததுக்கு முன்னொரு முக்கியமான காரணம், என்னாலேயே பாத்ரூம் போக முடியாது. பாப்பா வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைய அக்கம் பக்கத்தில் பழகி இருக்கோம், இருந்தாலும் அவங்க கதவு பூட்டியிருப்பாங்க. போயாமல் தட்டி பாப்பா வச்சுக்கோங்க போயிட்டு வரேன், பாப்பா வச்சுக்கோங்க போயிட்டு வரேன்னு சொல்ல சங்கடப்பட்டுக்கிட்டே போக மாட்டேன். இந்த பிள்ளை தூங்கும்போது மற்ற வேலை சமைக்கிறது அது இதுன்னு ஓடியே வருவேன். இந்த பிள்ளை தூங்குனா தான் நான் போக முடியும். இப்போ இந்த பிள்ளை முழிச்சிருக்கு அப்படின்னா அவங்க பாத்ரூமுக்கு துணைக்கு கூப்பிடுவாங்க. அவங்க போகும்போது இந்த பிள்ளைய விட்டுட்டு அது கொஞ்சம் எனக்கு சிரமமாகவே இருந்துச்சு. அடுப்பில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், துணைக்கு வான்னு கூப்பிடுவாங்க பாத்ரூமுக்கு. இதெல்லாம் யோசிச்சு தான் சரி பரவாயில்ல, நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்காவது வீட்டுக்குள்ளேயே எல்லா வசதியும் இருக்கணும். இன்னொரு நாள் அவன் பாத்ரூம் கூப்பிட்றான்னு அவனுக்கு துணைக்கு போயிட்டேன். பாப்பா தொட்டியிலேருந்து கீழே விழுந்துருச்சு. 2 வாட்டி இந்த மாதிரி தொட்டியிலேருந்து கீழே விழுந்துருச்சு. இது எதுக்குடா வம்பு அப்படின்ட்டு தான் சரி நமக்கு சேஃப்டி தான் முக்கியம், பிள்ளைக்கு தான் முக்கியன்ட்டு தான் இங்கே. இன்னொன்று இப்போ இங்கே வந்து எனக்கு வேணு தான் மெயின் ரோட்டுக்கு போகணுங்கிறாங்க. வேனுக்கு தான் கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்க. வேனுக்கு எப்படியாவது உள்ளேயும் வராதுங்கிறாங்க. மெயின் ரோட்டில் போய் ஏற்றணுமா, நல்ல பைபாஸ் மாதிரி இருக்கும் மெயின் ரோடு. தஞ்சாவூர் போகிற பஸ்ஸு நிறைய காரு பைக் லாரி எல்லாம் வரும். அதை நான் ரோடை கிராஸ் பண்ணி தான் பிள்ளைகளை சாயந்தரம்லாம் கூப்பிட போகணும் வரணும். அது ஒன்று தான் எனக்கு சங்கட்டமே தவிர வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கே தண்ணியெல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. அதுலேயும் முந்தானத்தை நான் வீடியோ போட்டதை பார்த்துட்டு அங்கே காம்பவுண்டில் உள்ள என்ன நாங்கள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கீங்களாம்ல அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணல, நான் தான் பண்ணேன். ஆமாம், எனக்கு வருத்தம் தான். யாருக்கு பழகிட்டோம்ல, ஒரு வருஷம் பழகிட்டோம்னா விட்டுட்டு வர வருத்தமாக தானே இருக்கும். யாருக்கும் சந்தோஷமாக இருக்காதுல்ல. இப்போ இங்கேயே நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து போகையில் வருத்தமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் என்னன்னா அப்படி ஆராரோ ஆராரோ ஏலேலோ ஏலேலோ. வீடு டூரை காட்டுங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். இன்றைக்கி தாங்க வியாபாரத்துக்கு போயிருக்காரு. பொங்கல் முடிகிற வரைக்கும் தான் வியாபாரம். அப்புறம் 1 மாதத்துக்கு வீட்டில் சும்மா தான் இருக்கணும். இங்கே பாரு, யாருடி இது? ஆச்சு ஆச்சுமா என் பிள்ளை நேற்று ஒரு நேரம் நின்றுச்சுங்க. அப்புறம் மட்டார்னு காலையில் படைதில் அடிச்சிருச்சு. என்ன செய்ய, நான் பக்கத்துலேயே இருக்க முடியுமா? சோறாக்கணும். தூங்கும்போதே சமைச்சு முடிச்சிட்டேன். இந்த வாஷிங் மிஷின் பிரச்சனை தான் எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஏன்னா அந்த சுவிட்சு போர்டு வந்து பிரிச்சுக்கு நேராக இருக்க சுவிட்சு போர்டு வேலை செய்யலை. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பேய் இருக்குது, கதவுக்கிட்ட ஒரு பேய் இருக்குது பாருங்க எனக்குள்ள. தான் நான் பெத்த மூத்த பேய் அப்படின்ட்டு. இந்த வாஷிங் மிஷினுக்கு தாங்க பிரச்சனை. கனெக்ஷன்லாம் கரண்ட் வரல. அதனால் கொஞ்சம் என்னமோ வேலை பார்த்து தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 நாள் ஆகும்னு இருக்காங்க. அந்த கரண்ட்டு சப்ளை வரதெல்லாம் கம்மியாக இருக்காங்க அங்கே. அதெல்லாம் வச்சாதான். ஏண்டிமா அப்படி பார்க்குற? கரண்டெல்லாம் செட் பண்ணால் தான் துணியை மேலே காயப்பட போகணும். அதுவும் கொடி நிறையா வேற இருக்குது. நம்ம எங்கே போய் கட்டி காயப்படுறதுன்னு தெரியல. கட்டிட்டு வந்திருக்கேன், சரி அதை மாற்றி கட்டணும். ஓகே, பாப்பாவுக்கு தூக்கம் வருது போல். நாங்கள் போயிட்டு வரோம். டாட்டா பாய். இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோவை முழுசாக காட்டுறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைபு பாயிண்ட் கொடுங்க. டாட்டா பாய். பாய் சொல்லுப்போம். பாய் சொல்லு. அங்கே என்னைய பார்க்குறேன். பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் சொல்லு போவோம். சரிங்க, பாய்ங்க.